ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையனுக்கு வந்து பெரிய பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வேறு ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஸ்கூலுக்கு தான் இன்றைக்கி வந்து புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி வந்து அந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து போயிட்டு நாங்கள் அங்கெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். குட் ஃப்ரைடேன்றனால வெள்ளிக்கிழமை லீவு, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு 3 நாள் தொடர்ந்து வந்து லீவுங்க. 3 நாள் இருக்கே, நம்ம இந்த வேலையை பார்க்கலாம் அந்த வேலையை பார்க்கலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 நாளுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் எல்லாமே அமைஞ்சு அப்படியே போயிட்டுருக்கும். திங்கக்கிழமை வந்து நிற்கும். அப்போ யோசிப்போம், என்னடா 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாளாவது ஃபீல் பண்ணியிருப்போம். நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் தம்பியோட ஸ்கூல், இப்போ பார்த்துருக்க ஸ்கூல் கொஞ்சம் தூரம் தான். அதனால் பைக்லேயே வந்து போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குட் ஃப்ரைடேன்றனால ஸ்கூல் வந்து லீவு. ஆனால் அங்கே உள்ள அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறதுக்கும் புக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் ஆள் வந்து வச்சுருந்தாங்க, அவங்க மட்டும் இருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வந்து எங்களை உட்கார சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் இருங்க, ஏன்னா 2-3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பாருங்களேன், கலைஞ்சிருக்கா சேரு, அவரோட கடம்பு உணர்ச்சி ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி அவருக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு பாருங்க. நாப்பில் அது கை போயிடும். இப்போ ஒரு குப்பை இருக்குன்னா வச்சுக்கோங்க, வெளியில் போடவே மாட்டாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறோம் அப்படின்னா அங்கனே கீழே போடுவேன். அது வந்து என்னன்னு தெரியல, அது நம்ம சின்னப்பிலேருந்து விஷயம் பழகிருக்கோமான்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வச்சுட்டாவது வீட்டுக்கு வந்து ஒரு குப்பையில் போடுவார், இல்லைன்னா ரோட்டில் எங்கேயாவது குப்பை இருக்கும்ல, அங்கே தான் கரெக்டாக வந்து போடுவார். அது மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் என்னால் அந்த மாதிரி ஃபாலோவே பண்ண முடியாது. அப்படி இருக்கீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மேம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் வந்து ஒல்லியாக இருக்கனால சைஸே வந்து பார்த்தீங்கன்னா செட்டே ஆகலை. சரி நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். நல்ல செடிகள்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. 2 ஸ்கூல் வேன் வந்து நின்றுட்டு இருந்தது. இதுதான் வந்து ஸ்கூல் மெயின் பில்டிங். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபுல்லாக கிரவுண்டு வந்து இருந்தது. இவ்வளோ தான் ஸ்கூலோட ஸ்பேஸு. நல்லா பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு அமைதியாக சூப்பராக இருந்தது. இதுவே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோன்னா பிள்ளைங்களோட சவுண்டோட அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பஞ்சாபி ஸ்கூலு. என்னோட அம்மாச்சி, அதாவது என்னோட மாமியாருக்கு அவங்களோட பையனை வந்து இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினச்சாங்களாம் அந்த டைமில். அப்போ இருந்த சுச்சுவேஷனில் அவங்கள வந்து அந்த ஸ்கூலில் வந்து சேர்க்க முடியலை. அந்த இது வந்து மனசில் நின்றுட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பேரனை இங்கே சேர்க்குற மாதிரியான சுச்சுவேஷனை அவங்களே அமைச்சிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் படிச்சுட்டு இருந்தால, இப்போ முன்னாடி படிச்சுட்டு இருந்த ஸ்கூலே இந்த ஸ்கூலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இதில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் வந்து நாங்கள் வந்து யோசிச்சு பார்த்தோம். எங்களுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசித்தோம். தமிழ் ஸ்கூலில் தான் போகணுன்னு நினச்சோம். தமிழ் ஸ்கூல் கொஞ்சம் தூரம் இருக்குது. இவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கான்ல, போயிட்டு வர்றது, நானும் சின்ன பையனை வச்சுட்டு கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் சிரமமாக இருக்குமே அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து சூஸ் பண்ணிட்டோம். இது வந்து எப்படின்னா ஸ்கூலும் நல்லா இருந்தது. சரி, எங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. அது போக என்னோட மாமியாருக்கு இந்த ஸ்கூல் வந்து தன் மகனை சேர்க்க முடியல அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சென்டிமெண்ட் இங்கே வந்து எப்படியோ கிளிக் ஆயிடுச்சு. இப்போ என்னோட பையனை சேர்த்தாச்சு, அவங்களோட பேரனை. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெக்கமெண்டேஷன் வரவுமே அவங்களே நம்மளை கூப்பிடும்போது ஏதோ ஒரு வேவ் லென்த் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி உடனே சொல்லிட்டாங்க, இங்கேயே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு சாய்ஸே இல்லை அப்படின்ட்டு உடனே போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் புக்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே நிறைய யூனிஃபார்ம் போட்டு பார்த்து அவனோட உடம்புக்கு செட்டாக வச்சு எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. 2 செட்டு யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருந்தாங்க. இப்போவே கம்ப்யூட்டர்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ புக்ஸ் பாருங்கள். இதெல்லாம் எப்படி தூக்க போகிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு. நம்மலாம் படிக்கும்போது இந்த மாதிரி இல்லை, இப்போ எவ்வளவோ இருக்குது பாருங்கள். என்னோடய பையனுக்கு ரொம்ப ஈகராக, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கான். நம்மளே வந்து ஒரு புது இடத்துக்கு போகிறோம், புது ஸ்கூலுக்கு போகிறோன்னா நம்மளுமே அந்த ஒரு இது இருக்கும், ஆசைகள்லாம். பாருங்க தூக்கி காமிச்சிட்டு இருக்காங்க, இந்த வெயிட்டையை மையம் எடுத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆட்டோ தான் கூட்டிகிட்டு வந்து விடுற மாதிரி தான் இருக்கும். காலையில் கூட ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவாங்க. வரும்போது நான் போய் 1:30 மணிக்கு முடியும்னு நினைக்கிறேன். அப்போ கூட்டிகிட்டு வந்துடலாம் ஆட்டோவில் தான். ஸோ அதனால் தூக்க வேண்டிய வேலைகள் இருக்காது. இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த கிரவுண்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம் இருக்கும்ல, எப்படின்னா நம்ம பிள்ளை ஸ்கூலில் சேர்த்தாச்சு. முன்னாடி வரைக்கும் ஒரு நார்மல் ப்ளே ஸ்கூலில் தான் போட்டிருந்தோம். ஏன்னா அது வந்து அவனுக்கு வந்து லாங்குவேஜ் வரணும் அப்படின்றதுக்காக 4 வயசு வரைக்கும் நாங்கள் தமிழ் தான் வந்து கற்றுக் கொடுத்தோம். ஏன்னா நம்மளோட தாய்மொழியை ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம
எந்த மொழி கொடுத்தாலும் அவங்க வந்து ஈஸியாக இது பண்ணிப்பாங்க. தமிழ் மொழியை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நல்ல வெயில், உள்ளே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து போனோமா, அங்கே போகும்போதே ஒரு இளநியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாம், ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருந்தது. என்னை சின்ன பையன் குடிக்க விட மாட்டேன்றான். ஸ்ட்ராவை வந்து பார்த்திங்கன்னா அமுக்கி விட்டுட்டு என்னடா தண்ணி வரலன்னு பார்த்துட்டு இருந்தேன். இளநிலாம் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு கிச்சனுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கலாம் ஒட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். நம்ம சின்ன பசங்க சும்மாவாக இருப்பாங்க, இந்த கார் வேணும் அந்த கார் வேணும்னு சொல்லிட்டு இதையும் காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் 2-3 காரை வந்து வாங்கி கொடுத்துட்டு, சின்ன பையனுக்கு என்ன பண்ணோன்னா அந்த அனிமல்ஸ் மாதிரி இருக்கும்ல சின்னதாக, அதை தான் வந்து வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தார். அதை வாங்கி கொடுத்தோம். பெரிய பையனுக்கு எல்லா காரும் இருக்கிற காரையே கேட்டுட்டு இருந்தான். சரி இந்த காரை எடுத்துக்கப்பான்னு சொன்னால் இதை போய் அப்பா வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பா வந்து நீ எல்லா காரையும் வச்சிருக்கேலப்பா, இந்த கார் தான் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமும் இன்னொரு காரும் வாங்கிக்கிட்டு வந்தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்கு வெளியிலே பாருங்க ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. எவ்வளோ சாப்பாடை சாமிக்கு படைக்கிறேன்ற பேரில் கீழே கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு 10 பேருக்கு கொடுத்துருந்தா கூட அதை வந்து சாப்பிட்ருப்பாங்க. தண்ணியிலையும் அப்படியே கால் மிதிப்படுற இடத்துல இருந்தது. அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை வந்து சாமி கூட இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து கண்டிப்பாக மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா சாமிக்கு படைக்கிறோன்ற பேரில் அதை வந்து வேஸ்ட் பண்ணி ஒரு உயிரினமும் ஒரு ஆடோ மாடோ சாப்பிட முடியல. அந்த மாதிரி தண்ணியில் வந்து கிடக்குது, அது மிதிக்கிற மாதிரி கிடக்குது. அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பி வரும்போதே பால் தயிர் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வரும்போது கரும்பு ஜூஸ் கூட வாங்கிட்டு வந்தோமா, அதை வச்சு அப்படியே குடிச்சிட்டு இருந்தோம். வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. இந்த vlog அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.